பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு நல்ல கதையை கேட்போமா? என்ன ஒரு பெரிய தேடுதல் வேட்டை! அவர்கள் இங்கும் அங்கும் தேடினார்கள், ஆனால் காணவில்லை. யோர்தான் நதிக்கரையில் பார்த்தார்கள், பட்டணத்தில் பார்த்தார்கள், மலைப்பகுதியில் பார்த்தார்கள். அவர்கள் எங்கும் அவனுடைய தடயத்தை கூட பார்க்க இயலவில்லை. 3 நாட்கள் 50 மனிதர்கள் இந்த தேடுதலில் ஈடுபட்டார்கள். ஒருவரும் அவனை காணவில்லை. அவனை குறித்து எந்த ஒரு தகவலும் கொடுக்க இயலவில்லை. யார் அவன்? நீ அவனை கண்டுபிடிக்க இயலும். ஒரு முறையாவது அவனுடைய பெயரை நீ கேட்டிருப்பாய். அவனை குறித்த முக்கிய விபரங்கள் என்ன தெரியுமா? அவன் திஸ்பியன் ஊரான். அவனுடைய வேலையோ தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வேலை. அவன் இறைவனுடைய வார்த்தையை பேசினான். அவன் சொன்னவை அனைத்தும் நிறைவேறியது. தைரியமாக ராஜாவின் பாவங்களை சுட்டிக்காட்டினான். ஒரு குறிப்பிட்ட காலம் காகங்கள் அவனுக்கு உணவை கொண்டு வந்தன. ஒரு மலையின் மீது அவன் விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தாவே, அக்கினியை வானத்திலிருந்து அனுப்பும். அவனுடைய பெயரின் அர்த்தம் இறைவன் கர்த்தராக இருக்கிறார். இந்த நபர் யார் என்று உனக்கு தெரியுமா? பதிலை காண ஒரு வேத பகுதி உனக்கு உதவும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் இந்த பெயரை காண முடியும். நீ கண்டுபிடித்த பின்பு எங்களுக்கு அந்த பதிலை அனுப்பு. விரைவில் இந்த நபரை குறித்து நீ அதிகம் கற்றுக்கொள்ளுவாய்.